இன்னைக்கு இந்த நிமிஷம் இப்ப எடுத்துக்கோங்களேன். இந்த மகர ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில இவருடைய கஷ்டத்தை கூட இவங்க யாருக்கிட்டயாவது சொல்றதுக்கு கூட இவங்களுடைய வாழ்க்கையில துணை இல்லாமல் தனிமைப்படுத்தப்பட்டு தனியாக ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய நபர்கள் தான் இந்த மகர ராசிக்காரர்கள். எல்லோருக்கும் ஒரு விதத்துல ஏதோ ஒரு நேரத்துல ஒரு நண்பன், ஒரு காதலன் இல்ல காதலி, ஒரு மனைவி இல்ல கணவன், அப்படி இல்லைன்னா குழந்தைகள், அப்படி இல்லாத பட்சத்துல அப்பா அம்மாவுன்னு ஏதோ ஒரு உறவு இவங்களுக்காக இருக்கும் எல்லாருடைய வாழ்க்கை. ஆனா இன்னைக்கு வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் தனிமைப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்றாங்கன்னா இந்த மகர ராசிக்காரர்கள் தாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு தெரியும் மற்றவங்க என்ன பயன்படுத்துறாங்க. அவங்களுக்கு தேவை இருக்கும்போது என்கிட்டே இருக்காங்க. என்னோட அந்த தேவை முடிகிற வரைக்கும் அப்படியே என் கூட நெருக்கமா இருக்காங்க. தேவை முடிஞ்சவனையும் நீ யாருன்ற மாதிரி போயிடுவாங்க. முக்கியமா சொல்ல போனா அடுத்தவங்களுக்கு உதவி தேவைப்படும் போது உங்களை கூப்பிடுவாங்க. நீங்க அவங்களுக்காக எந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் போய் செய்வீங்க. ஆனா உங்களுக்கு ஒரு உதவி தேவைப்படும் போது அவங்க சும்மாவே இருந்தாலும் உங்களுக்கான உதவியை செய்ய மாட்டாங்க. அது எப்படின்னா, நீங்க அவங்களுக்கு ஒரு தேவைப்படக்கூடிய நேரத்துல இருக்கக்கூடிய ஒரு மிஷின் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தினாலதான் இந்த மகர ராசிக்காரர்கள், அதாவது மற்றவங்க பண்ணக்கூடிய விஷயத்த தெரிஞ்சும் புரிஞ்சுக்கிட்டும் அவங்க பண்றாங்கன்றதுக்காக நான் பண்ண முடியுமான்னு இவங்க அவங்க மேல இருக்கக்கூடிய அக்கறை பாசம்ன்றது மாறி 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 பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கடைசியில இவங்க ஒரு மிஷின் மாதிரி மற்றவங்களுடைய முன்னிலையில இருக்காங்க. இவங்க ஒரு மனுஷனை மதிப்பது கூட கிடையாது இங்க இருக்கக்கூடிய பல நபர்கள். முக்கியமா அது அம்மா அப்பா சொந்த பந்தம் குடும்பம் உறவு நட்பு காதல் காதல் எல்லோரும் தாங்க இவங்களை பயன்படுத்திக்கிறாங்க, தூக்கி எறிஞ்சிட்டு போய்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் இந்த மகர ராசினுடைய வாழ்க்கையில இவங்களுக்காக அன்பு காமிக்க யாரும் இல்லைன்ற ஒரு வருத்தம் இருந்துகிட்டே தாங்க இருக்கு. உண்மையை சொல்ல போனா சில காலங்களுக்கு முன்பு இவருடைய வாழ்க்கையில இவங்களுக்குன்னு ஒருத்தவங்க இருந்தாங்கன்னு தாங்க சொல்லணும். இப்ப இல்லைங்களா கேட்டீங்களா? இல்ல. அதான் இவங்களுடைய வாழ்க்கையில இவங்க இன்னும் கஷ்டப்படக்கூடிய ஒரு விஷயமாக மாறிடுச்சு. இந்த மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் காதல் அப்படின்னா அது ஒண்ணுதாங்க. மற்றவங்களை பொறுத்த வரைக்குமே, அதாவது மற்ற வாழ்க்கையில பொறுத்த வரைக்கும் காதல் இது வந்து வந்துருச்சா சரியில்லையா அடுத்து ஒரு காதல், இது வந்துருச்சா சரியில்லை அடுத்து ஒரு காதல். ஆனா மகர ராசிக்காரர்களால அப்படிலாம் இருக்க முடியாதுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தி, ஒருத்திக்கு ஒருத்தர் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல வாழக்கூடிய நபர்கள் தான் இந்த மகர ராசிக்காரர்கள். ஒரு பொண்ணை விரும்பிட்டாங்க அப்படின்னாலே, ஒரு பையனை விரும்பிட்டாங்க அப்படின்னாலே அவங்கள தாண்டி வேற ஒருத்தவங்களை யோசிச்சு கூட பார்க்க முடியாது. இங்க இருக்கக்கூடிய நிறைய பேர் வாழ்க்கை எப்படின்னா, இப்போ இவங்க ஒருத்தவங்க விரும்புவாங்க, அவங்களும் இவங்களை விரும்பிக்கிட்டு இருப்பாங்க. இதே நேரத்துல வேற ஒரு பொண்ணோ இல்ல ஒரு பையனோ வரும்போது, இப்போ இவங்க விரும்புறாங்கல்ல, நான் விரும்புறேன்ப்பா வேற ஒருத்தவங்கள, நீ என்கிட்ட பேச வேணாம், என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிட்டு போயிருவாங்க. அது மகர ராசிக்காரர்கள். ஆனா இங்க இருக்கக்கூடிய பல நபர்கள் செய்யக்கூடிய விஷயம் என்ன தெரியுமாங்க? இந்த பொண்ணும் அந்த பையனும் ஒரு விரும்பிக்கிட்டு இருக்காங்க. அந்த பையன்கிட்ட வந்து அந்த ஒரு பொண்ணு வேற ஒரு பொண்ணு சொல்றேன். இந்த பொண்ணு விரும்பும்போது வேற ஒரு பொண்ணு நான் விரும்புறேன்னு சொன்னது. அந்த பொண்ணுகிட்ட நோ சொல்றாங்க. சரி, நல்ல விஷயம் தான். ஆனா அதுக்கப்புறம் எதுக்கு அந்த உறவு நீடிக்கணும்? அதாவது எப்படின்னா ஒரு நட்பனா இல்ல ஒரு அக்கா தம்பி தங்கச்சி இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் மாறுது. அது ஏன்? காதல்னு ஒரு விஷயம் வரும்போது அது எப்படி அன்பா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் திடீர்னு அக்காவா மாறுது இல்ல ஒரு நட்பா மாறுது, முடியுமா? மாறாது. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துல ரிலேஷன்ஷிப்ல மத்தவங்க இருப்பாங்க. ஆனா மகர ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் ஒருத்தங்களுக்கு ஒருத்தின்ற மாதிரி இவங்களுக்கு உண்மையா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒருத்தங்க தான் இந்த மகர ராசிக்காரர்கள். உண்மையாவும் இருந்தவங்க தான் இந்த மகர ராசிக்காரர்கள். ஆனா இவங்களுடைய வாழ்க்கையில இந்த காதல் இல்லாம போச்சு. இப்போ இவங்களுடைய வாழ்க்கையில தனிமைப்படுத்தப்பட்டு தன்னை விட்டுட்டு போன ஒரு பொண்ணையும் அந்த ஒரு ஆணையும் நினைச்சுக்கிட்டு தன்னை வற்புறுத்திக்கிட்டு வாழ்ற ஒருத்தவங்கன்னா அது இந்த மகர ராசிக்காரர்கள் தாங்க. காதல் தான் ஒரு பிரச்சனை எப்படி இருக்குன்னா அதை விட இன்னொரு பிரச்சனை இவங்களுடைய உடல் சார்ந்த விஷயங்கள். இவங்களுடைய ஆரோக்கியம் என்பது நாளுக்கு நாள் ரொம்ப மோசமாகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ரொம்ப எளிமையா சொல்ல போனா ஒரு 2 மாடி ஏணிப்படி ஏறுறதுக்கு இவங்களுடைய மூச்சுங்கிறது இழைக்க ஆரம்பிக்கும். மூச்சு வாங்குறாங்க. அப்படி அந்த அளவுக்கு உடல் ரொம்ப வீக் ஆயிடுச்சுன்னு சொல்லணும். எந்த ஒரு நோய் வந்து இவங்களை தாக்கினாலும் சரி ரொம்ப எளிமையா அந்த நோயினால தாக்கப்பட்டு மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய நிலைமையும் பல லட்சங்கள் செலவு பண்ணக்கூடிய நிலைமையும் ஏற்படுது. ஆனா இவங்களுடைய வாழ்க்கையில இவங்களுக்கு தான் யாருமே இல்லையே, தனிமைப்படுத்தப்பட்ட நபரா இருக்காங்களே. அரசாங்க ஆஸ்பத்திரியில தனியா படுத்து கிடக்கக்கூடிய ஒரு நபராக வாழ்க்கையில வாழ்றாங்க இந்த மகர ராசிக்காரர்கள். இத்தனை துன்பங்கள் கஷ்டங்களோட இருக்கக்கூடிய இந்த மகர ராசினுடைய வாழ்க்கை எப்படிங்க மாறும்? வாய்ப்பே இல்லைங்க. எங்களுடைய வாழ்க்கை மாறிடா போகுது அப்படின்ற ஒரு வருத்தம், அந்த வருத்தத்தோடு சேர்ந்து சிரிப்புன்றது இருக்கும். முக்கியமா சொல்ல போனா மகர ராசிக்காரருடைய வாழ்க்கையில இந்த காதல் சோகத்தினாலையும் காதல் தோல்வினாலையும் இறந்து போயிடலாமோ, இதுக்கு மேல வாழ்க்கையில வாழணுமா அப்படின்ற ஒரு கவலைகளையும் இருந்திருப்பாங்க. இதனால் வரைக்கும் இப்படிப்பட்ட துன்பத்தில் இருக்கக்கூடிய நீங்க இனி உங்களுடைய வாழ்க்கையவே மாற்றி அமைக்க போறீங்க. உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ள போறீங்க. நிச்சயமா நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை என்பது மாறப்போகுது. சரி, இந்த மகர ராசினுடைய வாழ்க்கை எப்படி மாறப்போகுது, எந்த அளவுக்கு வாழ்க்கையில மாற்றங்கள் அடையப்போகிறீர்கள் என்பதை பற்றிலாம் இதெல்லாம் தெளிவாக பார்க்கும். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற போதும் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
அப்போதான் நான் போடக்கூடிய அனைத்து தகவலும் உங்களுக்கு கொண்டு வீட்டில் வந்து கொண்டிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அது மட்டும் இல்லை, இந்த மகர ராசினுடைய நட்சத்திர பலன்களை பற்றி பார்க்க போதும். அதாவது உத்திராடம் 2ஆம் பாதம் முதல் திருவோணம் அவ்விடம் 2ஆம் பாதம் முடிவு வரைக்கும் நட்சத்திர பலன்களை பற்றியும் கடைசியில் பார்ப்போம். மறக்காம ஃபுல்லாக பாருங்க, சரிங்களா? மகர ராசிக்கார அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எடுத்ததெல்லாம் இனி வெற்றி அடைமான்னு கேட்டீங்கன்னா அது 90% மேல வெற்றிகளை காண்பீங்க. முக்கியமா ரொம்ப காலமா ஒரு விஷயத்த தொடங்கணும் நினைச்சுக்கிட்டு இருப்பீங்கல்ல, அப்படிப்பட்ட தொடங்கணும்னு நினைக்கக்கூடிய விஷயத்த தொடங்கக்கூடிய நேரமாக அமையும். அது தொழிலா இருக்கலாம், இல்ல ரொம்ப காலமா ஒரு விஷயத்துல பண்ணிக்கிட்டே இருந்திருப்பீங்க, அதை மாத்தி இப்படி பண்ணலாமோ அப்படின்ற ஒரு விஷயம் இருந்திருக்கும்ல, அதற்கு ஏற்ற சூழ்நிலைகளும் அமையும். அது மட்டும் இல்லைங்க, ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா இருக்கக்கூடிய இந்த மகர ராசினுடைய வாழ்க்கையில சொத்து, பணம், இந்த பிரச்சனைகளுக்கு முற்றிலுமான தீர்வுன்றது கிடைக்க போகுது. பணத்தால, அதாவது கடன் பிரச்சனையால நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கலாம், இல்ல கடன் சுமையினால உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நிறைய விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கையில் இழந்திருக்கலாம். அப்படிப்பட்ட கடன் சுமை முழுவதுமாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்குவதோடு உங்களுடைய செல்வம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முன்னேற்றம் ஏற்படும். சொத்து அப்படின்ற ஒரு விஷயம் பல நாட்களாக ஒரு கேஸ்ல போயிருக்கலாம், இல்ல உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சொத்தை உங்ககிட்ட இருந்து ஏமாத்தி பறிச்சு வாங்கிக்கலாம், நீங்க அதுக்கு கேஸ் போட்டிருப்பீங்க. அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு சாதகமாக அமையும். நீங்க இதுக்கு முன்பு செஞ்சிருக்கக்கூடிய பல விஷயங்கள்ல மற்றவங்க முன்னாடி அசிங்கப்பட்டிருப்பீங்க, அவமானப்பட்டிருப்பீங்க, இந்த ஒரு பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களாலும் சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களாலும். ஆனா இனி வரக்கூடிய தீர்வு என்பது உங்களுக்கானதாக, உங்களுடைய வாழ்க்கையவே மாற்றி அமைக்கக்கூடியதாக தாங்க இருக்கும். முன்னாடியெல்லாம் நீங்க செஞ்ச விஷயங்கள் உங்களுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுத்துருக்காது. என்னப்பா இது இப்படி நடக்குது, என்னப்பா இது இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள பல வருத்தங்களையும் கவலைகளையும் கொடுத்துருக்கும். ஆனா அந்த கவலைகளையும் வருத்தத்தையும் மீட்கக்கூடிய காலமாக இனி அமையும் சொல்லலாங்க இந்த மகர ராசிக்காரர்களுக்கு. மகர ராசினுடைய மனசளவுல ஒரு காதல் இருக்குதுல்ல, அந்த காதல் இதுக்கப்புறம் சேருமா அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். முக்கியமா சொல்லணும்னா, சாமி நான் அவங்களுக்காக என் உயிரே கொடுக்கலான்னு இருக்கேன், அவங்க எல்லாமே என்னுடைய வாழ்க்கையில சாமி, அவங்க தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்திருக்கலாம், அப்படிலாம் உங்களுடைய மனசுக்குள்ளேயே இருந்திருக்கலாம். ஆனா அந்த ஒரு வாழ்க்கையை சேருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிம்பிளா சொல்லணும்னா 100%த்துல 1% தாங்க வாய்ப்பு இருக்கு. என்னங்க சாமி இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மகர ராசிக்காரர்களுக்கு காதல் வெற்றி அப்படின்றது ரொம்ப குறைவுங்க. நீங்க உண்மையா உருகி உருகி அவங்களுடைய வாழ்க்கையில காதலிப்பீங்க, அவங்கள சேர்ந்து கைப்பிடின்னு நினைப்பீங்க. ஆனா உங்களுடைய மனசுல இன்னொரு விஷயம் இருக்குது. அதாவது காதல்ல ஈஸியா சக்சஸ் கிடைச்சிடும், கல்யாணம் பண்ணிட்டு அது பிரச்சனை கிடையாது. ஆனா பிரச்சனை என்னன்னா, மகராசினுடைய மனசு தன்னுடைய வாழ்க்கையில தன்னை நம்பி வரக்கூடிய ஒரு பொண்ணு, தன்னை நம்பி வரக்கூடிய ஒரு பையன், அவங்க எக்காரணத்தை கொண்டும் நம்மளை விட்டு போயிடக்கூடாதுன்னு நினைப்பீங்க. முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், அவங்கள நல்லா பார்த்துக்கணுன்ற ஒரு எண்ணம். இப்போ நம்ம கல்யாணம் பண்ணா அவங்கள நல்லா வச்சு பார்த்துக்க முடியுமா, இப்போ நம்ம கல்யாணம் பண்ணா நம்ம அவங்கள நல்லா வச்சுப்போமா அப்படின்ற ஒரு மனசுக்குள்ள உங்களுக்கு நீங்களே அதிகமா கேள்வி கேட்டு கேட்டு கேட்டு, இப்போ அதுக்கான நேரம் இல்லை, இந்த நாள் இருக்கு, இப்போ அதுக்கான நேரம் இல்லை, இந்த நாள் இருக்குன்னு இப்படி தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டு இருந்தீங்க. ஆனா திடீர்னு அந்த பொண்ணும் அந்த பையனை வந்து இன்னைக்கு வேற இடத்துல ஒருத்தவங்களா பார்த்தாங்க, நான் அவங்கள தான் கல்யாணம் பண்ணி போறேன்னு சொல்லிட்டு ரொம்ப எளிமையா ஏமாற்றி போயிடுவாங்க. உங்க வாழ்க்கை மொத்தத்தையும் அவங்களுக்காக அர்ப்பணிச்சீங்க, ஆனா அவங்க நீ யாரா எனக்கு அப்படின்ற மாதிரி போயிட்டாங்கல்ல. இந்த நிலைமையில இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில மீண்டும் அவங்களோட சேருவீங்களா கேட்டீங்கன்னா ரொம்ப குறைவான வாய்ப்பு. ஆனா நிச்சயம் திருமண வாழ்க்கை என்பது உங்களுக்கு அமையும். நீங்க காதல் தோல்வியில தான் இருப்பீங்க, ஆனா உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு சில முக்கியமான நபர்கள் மூலியமா திருமண வாழ்க்கை என்பது கட்டாயமா அமையும். திருமண வாழ்க்கை என்பது தவிர்ப்பதுங்கிறது மகர ராசிக்காரர்களுக்கு நடக்காத ஒரு விஷயம் தாங்க சொல்லணும். கட்டாயம் திருமண வாழ்க்கை அமையும். இதற்கு முன்பு வரைக்கும் உடல் சார்ந்த விஷயங்கள் நிறைய கோளாறுபாடுகள் ஏற்பட்டுகிட்டே இருந்திருக்கும். அப்படிப்பட்ட விஷயங்களுக்கு இனி தீர்வுகள் கிடைக்கும். உங்களுடைய உடல் அளவுல நீங்க ரொம்ப காயப்பட்டிருப்பீங்க, முக்கியமா சொல்லணும்னா நோயினால ரொம்ப அவஸ்தைப்படுவீங்க, தினமும் மருத்துவமனைக்கு போக நிலைமை இருக்கும். அப்படிப்பட்ட விஷயங்களுக்கு சில மாறுதலாக உடல் சார்ந்த விஷயங்கள் சில குளறுபாடுகள் நீங்குவதோடு உங்களுடைய மனசுல சில தெம்பும் தைரியமும் கிடைக்கும், உங்களால முடியுன்றது. அது உங்களுடைய உடம்பை இன்னும் பலமாக்கும். மற்றவர்களுடைய முன்பு நீங்க ரொம்ப பலமானவங்களா இருக்கிற அளவுக்கு சக்தியாக மற்றவங்களுடைய முன்பு இருப்பீங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கான ஒரு உறவு அன்பு என்பது இனி வரக்கூடிய காலங்களில் கட்டாயமா கிடைக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை சாமி, தனிமையிலே வாழ்க்கையை போயிட்டுமோ நினைச்சேன், தனிமையாவே இருந்தோம்னு நினைச்சு நினைப்பீங்கள, அதுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய விதமாக இனி உங்களுடைய வாழ்க்கையில கட்டாயமா அமையும். அது மட்டும் இல்லைங்க, மகர ராசிக்காரர்கள் சொந்தமா வீடு கட்டிடணும் அப்படின்ற ஒரு எண்ணம். முக்கியமா சொல்லணும்னா இதுவும் ஒரு காரணம் இவங்களுடைய வாழ்க்கையில காதல் தோல்வி அடைஞ்சதுக்கு. தன்னை நம்பி வர பையனுக்கு, இல்ல பொண்ணு யாரா இருந்தாலும் சரி, ஒரு பையனா எடுத்துக்கிட்டீங்கன்னா நிச்சயமா ஒரு வீடு கட்டினதுக்கு அப்புறமா தான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம். ஒரு பொண்ணை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு நல்ல வேலைக்கு போயிடணும், ஒரு அரசாங்க உத்தியோகத்துக்கு போயிடணும், அதுக்கப்புறமா நம்ம இவங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டா இவங்க நம்ம நம்ம வச்சு பார்த்துக்கலாம்ன்ற ஒரு எண்ணம் இப்படி இருந்திருக்கும். ஆனா இன்னைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஒரு விஷயம் இன்னைக்கு நிறைவேற போகுது மகர ராசிக்காரர்களுக்கு. ஆனா இவங்க ஆசைப்பட்ட அந்த ஒரு விஷயம் இல்லாம போயிடும். இவர்களுடைய வாழ்க்கையில இவர்கள் நிறைய விஷயங்களை சாதிக்கும் சாதிக்கும் நினைச்சு இவருடைய வாழ்க்கையில தனக்காக இருந்த ஒரு விஷயத்தை இழந்துடுறாங்க மகர ராசிக்காரர்கள். ஆனா
இனிக்கப்புறம் அது வெற்றி அடையுமான்னு கேட்டீங்கன்னா ரொம்ப குறைவு. ஆனா நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க எதிர்பார்த்த ஒரு கல்யாண திருமண வாழ்க்கை என்பது அமையும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. உங்களுக்கு பிடித்த பொண்ணா அமையும். ஆனா நீங்க காதலித்த பொண்ணாக அமையாது. புரியுதுங்களா? பிடித்த பொண்ணுக்கும் காதலித்த பொண்ணுக்கும் என்னங்க வித்தியாசம் அப்படின்னா, காதல் என்பது 2 பேருக்கும் பகிரப்பட்டு வரக்கூடிய ஒரு விஷயம். பிடித்த பொண்ணுங்கிறது கேரக்டர்ல இல்ல அவங்களுடைய அழகுல அவங்க நடந்தக்கூடிய விஷயங்கள உங்களுக்கு அவங்களை ரொம்ப பிடிச்சிருக்கும். போக போக அது காதலாக மாறும். ஆனா அது திருமணத்துக்கு பிறகுதான் மாறும். சரிங்களா? அதை நீங்க புரிஞ்சுக்கணும். குழந்தை இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய ஒரு விஷயம் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு மாறுதல் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ரொம்ப காலமா குழந்தை இல்லை சாமி, நானும் போகாத கோவில் இல்லை, ஒவ்வொரு கோவிலுக்கும் போறேன், கடவுளை வேண்டுறேன், ஆனா எந்த ஒரு கடவுளும் எனக்கு குழந்தையை கொடுக்கல சாமின்ற ஒரு வருத்தம், ஒரு கவலையும் உங்களுடைய மனசுக்குள்ள இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்கும் இனி வரக்கூடிய இந்த குறுகிய காலங்களுக்குள்ளே தீர்வு கிடைக்க போகுது. சரிங்களா? தைரியமா இருக்கலாம். மகர ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்பது நடக்கும் இந்த ஜனவரி 18க்கு பிறகு. சரிங்களா? சரி, இந்த நட்சத்திர பலன்களை பத்தி பார்ப்போமா? உத்திராதம் 2ஆம் பாதம். இவர்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு வரைக்கும் இவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்ய முடியாம மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு விஷயம் எப்படின்னா ஒரு கருத்தாக கூட இருக்கு வச்சுக்கோங்க. இப்போ ஒருத்தவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க, இவங்களுக்குன்னு ஒரு கருத்து இருக்கு. அந்த கருத்தை சொன்னா அந்த இடத்துல பிரச்சனை வரும், அந்த இடத்துல சண்டை ஆகும் அப்படின்றதுக்காக சொல்ல மாட்டாங்க. அந்த கருத்தை சொன்னா மற்றவங்களுக்கு தன்னை தப்பா பார்ப்பாங்க, தப்பா பேசுவாங்க, தன்னுடைய ஒரு குணத்தை ஜட்ஜ் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தினாலேயே இந்த மகர ராசிக்காரர்கள் எல்லா இடத்துலையுமே எல்லா விஷயங்களும் பேசாம இருப்பாங்க. ஆனா அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இனி வரக்கூடிய காலங்களில் மாறுதலையும் உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். நீங்க பேசக்கூடிய விஷயங்களை கேட்பாங்க, மதிக்கவும் செய்வாங்க. திருவோண நட்சத்திரக்காரர்கள் இவர்கள் எப்படின்னா உத்திரத்துக்கு ஆப்போசிட். இவங்க எந்த ஒரு இடத்துலையும் யாரை பத்தியும் பார்க்க மாட்டாங்க, மற்றவங்க என்ன நினைப்பாங்க யோசிக்கவே மாட்டாங்க. தன் மனசுல பட்ட விஷயங்களை வெளிப்படையா பேசக்கூடிய நபர்கள். ஆனா இந்த வெளிப்படையாக பேசணும்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்ல மகர ராசிக்காரர்கள் நிறையவே அவமானப்பட்டிருக்காங்க. இனியும் அது நடக்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதனால இந்த திருவோண நட்சத்திரக்காரர்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய பேச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தை கம்மி பண்ணிக்கிறது நல்லதுங்க. நீங்க அதிகமா பேசி பேசி அதிகமா மற்றவங்கள்ட்ட நெருக்கமா இருக்க நினைச்சேன்ட்டு மற்றவங்களை உங்களை ஒரு இலக்காரமா ஒரு எப்படின்னா கேவலமா நினைக்கக்கூடிய விதத்துல மாறிடுச்சு. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் மாறணும்னா அதற்கு நீங்க முதல்ல செய்ய வேண்டிய விஷயம் உங்களுடைய பேச்சை மற்றவங்க கிட்ட கம்மி பண்றதுதாங்க. இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நீங்க மாத்தினாலே போதும், இவர்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா மிகப்பெரிய மாற்றம் என்பது அமையும். அக்னி நட்சத்திரக்கார அன்பர்களே, நீங்க எல்லாருக்கிட்டையுமே நெருக்கமா இருக்கணும், அன்பு தேவை, பாசம் தேவை அப்படின்னு மற்றவங்க முன்னாடி நீங்க எப்படின்னா நல்லவங்களா இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டும் மற்றவங்க உங்களை மதிக்கணுன்றதுக்காகவும் நீங்க பல விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க. ஆனா எந்த ஒரு விஷயமும் இனி வரைக்கும் சரிப்பட்டு வரல. மற்றவங்களுக்காக நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள இந்த அக்னி நட்சத்திரக்காரர்கள் உங்களுக்காக உங்களுடைய மனசுக்கு பிடிச்சி செய்யுங்க. கண்டிப்பா அது உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கும். மற்றவங்க முன்னிலை இல்லை என்றாலும் உங்களுடைய மனசிலும் சரி உங்களுடைய வாழ்க்கையிலும் சரி நீங்க ஒரு உயர்ந்தத்துக்கு செல்வீங்க. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இதுல அமையாது. சரிங்களா? அதனால முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்க நம்பிட்டு நீங்க இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செய்ய ஆரம்பிங்க. கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கான தீர்வுகளையும் மாற்றங்களையும் இனி நீங்க அமைச்சுக்கொள்ள முடியும். முடிந்த அளவுக்கு இந்த மகர ராசிக்காரர்கள் மற்றவங்க மேல வைக்கக்கூடிய நம்பிக்கை உங்க மேல வைங்க. வாழ்க்கையில நீங்க இழந்த விஷயங்களை மீண்டு எடுத்து உங்க வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்துக்கு நீங்க செல்வீங்க. அப்படிப்பட்ட ஒரு காலம் இனி அமையும் மகர ராசினுடைய வாழ்க்கையில. நம்பிக்கையோடு இருந்தவர்கள் கட்டாயம் நல்லது நடக்கும். முடிஞ்ச அளவுக்கு நீங்க எந்த அளவுக்கு கடவுள் மேல பிரார்த்தனை வைக்கிறீங்களோ, உங்க மேல நம்பிக்கை வைக்கிறீங்களோ, அது உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கட்டும். நம்பிக்கை இருந்தவர்கள் நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.